So, good evening to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ, இன்னைக்கு உண்டான மார்க்கெட் டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் நடுவில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் உங்களை எதர் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுங்கன்ட்டு. ஸோ, இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அங்கேருந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஹையர் சைடை உடைச்சிட்டு போயிருச்சு. இதுக்கெல்லாம் சைக்காலஜி தான் காரணம். உங்களுக்கு தெரியுது. எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி இருந்தும், நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பிலீவ் பண்ணலன்னா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். நம்ம பாக்ஸ் ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும். 2:00 வரைக்கும் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். 2:00 வரைக்கும் நம்ம பாக்ஸ் ஜோன் கிட்ட மார்க்கெட் அது கீழே இருந்துச்சுன்னா, கால் சைடு போகாது. கால் செட் போகாது. அங்கேருந்து உங்களுக்கு புட்டு தான் வரும்ன்ட்டு மார்க்கெட் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டவுன்ஃபால் நமக்கு கொடுத்தது. லாஸ்ட்ல ஒரு 10 மினிட்ஸ். ஆனா மார்க்கெட் மேல போகல. சொன்ன மாதிரி நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல உங்களுக்கு புட்டு வரும். கால் போகாது. பாக்ஸுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் போகும். இல்லன்னா போகாது. அது சஸ்டெயின் ஆகணும்னா 2:00 முன்னாடி அது வந்து மார்க்கெட் மேல இருந்திருக்கணும். இருந்ததுன்னா கண்டிப்பா போயிருக்கும். பட் ஆனா இன்னைக்கு போகல. ஓகே. ஸோ நாளைக்கு என்ன இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ நான் டெய்லி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸோட வருவேன். என்னோட லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். இந்த லெவல்ஸு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். நான் இங்கே எந்த ட்ரிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் வித்துருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் பண்ண வரல. வாட் எவர் ஐம் கிவிங் இஸ் ஒன்லி ஃபார் அன் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை, அதுவும் செவி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் அகைன் அண்ட் அகைன் சேயிங், இது ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் இஸ் ஹைலி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது வெறும் சிம்பிளான லாஜிக் தான். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் இதுக்கு தேவை. மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டா போகுதுன்னு தெரிஞ்சாலே சின்னதா ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து கட் பண்ணிருங்க உங்களோட உங்களோட மூவ்ஸை. ஸோ சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எந்தவித இஷ்யூ இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். இல்லை நான் அது போகலை, ஏன்னா மார்க்கெட்டில் ஒன் சைடு ஒரு டைரக்ஷன் பிடிச்சதுன்னா, நார்மலாக சொல்கிறேன், ஒரு சைடு ஒரு டைரக்ஷன் பிடிச்சதுன்னா, ஒரு 10:30 மணி 11 மணிக்கு மேலே ஒரு டைரக்ஷன் பிடிச்சதுன்னா, அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் நிறைய வாட்டி ட்ராவல் ஆகிடும். திரும்ப சொல்கிறேன், அது செகண்ட் ஹாஃப் சில பேர் பிடிப்பாங்க. அந்த டைரக்ஷன் பிடிச்சா அந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும். ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வீடியோவில் நான் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அவர் ஃப்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் சொன்ன லெவல்ஸை எழுதி வச்சு ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இல்லைனா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. லாஸ் வருதா கட் பண்ணுங்க. ஹெவி லாட்ல ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஹெவி லாட்டுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. இல்லை டைரெக்டாக இல்லை நான் ஒரு நெக்கட் பையிங் பண்ணுறேன் அப்படின்னா, அது எப்போவுமே ரிஸ்கில் கொண்டு போய் உங்களை விட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். நீங்கள் நிறைய நேற்று கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் ரியலி ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். அதாவது நார்மலாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களை திட்டி கமெண்ட் பண்ண சொன்னால் கமெண்ட் பண்ணுறீங்க. அது ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் ஒரு விஷயத்த பொறுமையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க, அதட்டி சொன்னால் தான் கேட்குற மாதிரி ஆகி பிடிச்ச நிலைமை. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நிறைய பேர் ப்ராஃபிட்டும் எடுத்தீங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் லெவல்ஸ். ஒரு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது, ஒரு வியூஸ் நீங்கள் வந்து 4 பேர் ஷேர் பண்ண மாட்டீங்க, நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு ஹெல்ப், நான் உங்களுக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் நீங்கள் 4 பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அது பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ளே அந்த லெவல்ஸை வச்சிருக்கனால தான் எனக்கு ஒரு நேற்று அது கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் போட்டேன். பட் எனிவே, ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணீங்க. ஸ்டூடெண்ட் சூப்பராக புக் பண்ணாங்க. நோ இஷ்யூஸ். ஓகே, வெரி பிக் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணாங்க. ஓகே, ஓப்பனிங்லேயே அவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. புட் சைடு எடுத்தாங்க. பேங்க் நிஃப்டியில் தே ஹேவ் புக் வெரி குட் ப்ராஃபிட்ஸ். அதே மாதிரி வந்து ரன்னிங்கில் மார்க்கெட்டில் இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு, அந்த டைமும் ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஓவர், எவ்ரி திங் இஸ் ஓவர். இப்போது நீங்கள் நாளைக்கு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும், முக்கியமான விஷயம் சேம் டு சேம் தான். எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. மேலே இருக்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஜோனை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் பாக்ஸ் ஜோன் இஸ் 53. ஓகே, 53 214. ஓகே, அதே மாதிரி 53 103. ஓகே, 53 214 53 103 இதுதான் இந்த பாக்ஸ் ஜோன். இந்த பாக்ஸில் வந்து நோ ட்ரேடு. ஓகே, இங்கே ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகே,
திரும்பவும் சொல்றேன். இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க ட்ரேடே பண்ணாதீங்க. வெயிட் வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். நீங்க குடு 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 குடுன்னு போய் எடுத்தீங்கன்னா, ஐ அம் வெரி சாரி. என்னால இல்ல, யாராலயும் உங்கள காப்பாத்த முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இங்கக்குள்ள போனுச்சுன்னா, நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கேப் அப். நல்லா பாருங்க. ஒரு கேப் அப். ஸோ மார்க்கெட்ல நான் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நாளைக்கு. ஸோ கேப் அப் எடுத்தா என்ன நடக்கும்? நல்லா பாருங்க. கேப் அப் எடுத்துட்டு மார்க்கெட்ல சப்போஸ் இந்த லெவல்ஸ்க்குள்ள இருக்குன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும். 53,000 ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. கடந்த பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 நாளாவே மார்க்கெட் அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன ஒரு இது எடுத்து இன்னும் மேஜர் கரெக்ஷன்ஸ் வரல. ஓகேவா? மேஜர் கரெக்ஷன் வராதம்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளஸ் 2000 பாயிண்ட் மேல போயிருச்சு. ஸோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் நான் சொன்ன மாதிரி இன்னும் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 26லேருந்து மார்க்கெட் கீழ வர சான்ஸ் இருக்கு. எப்போ வரைக்கும்? 10th ஜூலை. ஓகே. நான் இது எப்பவும் இல்ல. இன்னைக்கு நேத்து இல்ல. நான் பல நாள் முன்னாடியே நான் சொல்லிர்றேன். நீங்க நெறைய பேர் கேட்குறீங்க, "அது எப்படி சார் உங்க பாக்ஸ் ஜோன கிராஸ் பண்ண மாட்டேங்குது?" அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் டிரைவ்டு ஃப்ரம் எஃப்ஐஐ, டிஐஐ ஸ்ட்ராட்டஜி. எஃப்ஐஐ, டிஐஐ இன்ஸ்டிடியூஷன் ஜோன். இதுக்கு மேல போனாலே உங்க கையில கிடையாது மார்க்கெட். இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில வந்துருச்சுன்னு அர்த்தம். அவங்க இத டெஃபினட்டா உங்கள கீழ இறக்க விட மாட்டாங்க. ஓகே. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லா டீல் பண்றது யாருன்னா, பிக் பிளேயர்ஸ். பிக் பிளேயர்ஸ். பிகாஸ் நான் அவங்க கூட ட்ரேட் பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்றேன். நான் அவங்க கூட ட்ரேட் பண்ணியிருக்கேன். லெவல்ஸ் எல்லாம் குடுக்கறது இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகே. ஸோ நான் ஜென்யூனா இருக்க ஒரே காரணம் என்னன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க லாஸ்ல போகக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதர்வைஸ் எனக்கு என்னப்பா கவலை? நீங்க பண்றது தான் பண்ணுங்க. நீங்க சொல்றத சொல்லுங்க. நான் பண்றது தான் பண்ணுவேன்னா, நோ இஷ்யூஸ். ஓகே. டன். பாருங்க. ஸோ கமிங் பேக் டு அனாலிசிஸ். ஸோ 214க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஓகேவா? மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 364. 364. ஓகே. நல்லா சொல்றேன் பாருங்க. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா 364. ஹவெவர் என்ன 64? 53. 53,364. ஹவெவர் இது மேல சஸ்டெயின் ஆனாலும் சரி, நான் இனிமே நான் சி சைட் போக மாட்டேன். மார்க்கெட் என்னவா இருக்கட்டும். சி சைட் நான் போற மாரி இல்ல. போதும், ரொம்ப ஆயிருச்சு. நான் சி சைட் போற மாரி இல்ல. நீங்க இல்ல நான் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாரி அப்படின்னு நீங்க நெனைச்சிருந்தீங்கன்னா, நீங்க தாராளமா இதுக்கு மேல சஸ்டெயின் ஆன அப்புறம் போகலாம். ஓகே. உங்களுக்கு 53,364 ஒரு டார்கெட் வரும். அவ்வளவுதான் நான் குடுப்பேன். அதுக்கு மேல நான் குடுக்க மாட்டேன். ரைட்? ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி செம்ம பெரிய மூவ்ஸ் குடுத்துருச்சு. நீங்க பார்க்க போனீங்கன்னா, நடுவுல ஒரு 3 நாள் கன்சாலிடேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்ட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சப்போஸ் கேப் அப் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. நல்லா பாருங்க. கேப் அப் கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல எங்க வேணா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் நடுவுல, இங்கேருந்து மார்க்கெட் கீழ ஃபால் ஆயிரும். ஓகே. நல்லா சொல்றேன். இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிரும். இந்த பாக்ஸ் ஜோனுக்கு உள்ள எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இல்ல கேப் அப் இங்க ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் இங்க எடுத்து இதுக்கு கீழ ஃபால் ஆயிரும். ஃபால் ஆச்சுன்னா டார்கெட் இது 52,996. 52,996. ஓகே. 52,996 திரும்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இந்த டார்கெட் வந்துரும். 52,870. ஓகே. 52,870. ஸோ 52,870க்கு மேல கொஞ்சம் போய் சஸ்டெயின் ஆயிட்டு திரும்ப இது பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. திரும்ப சொல்றேன். 52,755. ஓகே. 52,755 and my last target is this. This is 52,601. Understood? 52,601. ஸோ இது சினாரியோ நம்பர் 2. ஓகே. சினாரியோ நம்பர் 1 நான் சொல்லிட்டேன். ஸ்ட்ரெயிட்டா கேப் அப், சஸ்டெயின், ஒரு சி சைட். ஓகே. ஆனா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஜோனுக்குள்ள கேப் அப் எங்க ஆயிடுச்சுன்னா குடுகுடுன்னு மேல போயிராதீங்க. சஸ்டெயின்ன்ற வேர்ட் யூஸ் பண்றேன். திரும்ப சொல்ல சஸ்டெயின். சஸ்டெயின்னா மார்க்கெட் இதுக்கு மேல இத கீழ உடைக்காம இதுக்கு மேலேயே சப்போர்ட் எடுத்து நிக்கிறது தான் சஸ்டெயின். புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ எப்போ மார்க்கெட் அந்த மாதிரி எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு மேல இருக்க டார்கெட் ஆனது இந்த டார்கெட் வரும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்ப சொன்னது இதுக்குள்ள எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா இல்ல இந்த இடத்துல எதாவது கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆயிரும். திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 2.
ஓகே. திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 2. சப்போஸ் மார்க்கெட்ல நாளைக்கு ஒரு கேப் டவுன் எடுத்துருச்சு பை மிஸ்டேக் கேப் டவுன் எடுத்துச்சு. நல்லா பாருங்க நடுவுல இந்த லெவல்ல இருக்குதா? அவசரப்பட்டு நீங்க கால் சைட் போயிறாதீங்க. போச்சுன்னா திரும்ப மார்க்கெட் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னு வர நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவசரப்படாதீங்க. பியூர் கால் சைடு வந்து இதுக்கு மேல தான். அதுவரைக்கும் போகாதீங்க. ஓகே. ஸோ ட்ராப் பண்ணிட்டு திரும்ப கீழ வர சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நடுவுல எங்கேயாவது எடுத்திருந்தா சினாரியோ நம்பர் 3 சொல்றேன். ஃப்ளாட்டா எங்கேயாவது ஓப்பன் ஆயி, இல்ல ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ்ல ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஓகே. ஸோ மார்க்கெட்ல இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெவல். தட் இஸ் 52,878. 52,878. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெவல். ஓகே. ஸோ இந்த மார்க்கெட் மேல போற மாரி போயிட்டு கூட ட்ராப் ஆயிட்டு கீழ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்து ஃப்ளாட்டா இருந்துச்சுனாலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்குது. திரும்ப திரும்ப சொல்றேன். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்குது. நிஃப்டியும் ஆல் டைம் ஹைல இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹைல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு செல்லிங் பிரஷர் வர நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவசரப்பட்டு நீங்க குடுகுடுன்னு போயிட்டு எடுத்துறாதீங்க. ரைட்? அதனால தான் நான் சொல்றேன். மை ஐஸ் ஆன் திஸ். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நான் எடுப்பேன். இல்லன்னா எடுக்க மாட்டேன். நடுவுல எங்க வேணா ஓப்பன் ஆகட்டும். மேல வரட்டும். மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா டெஃபினட்டா ஐ வில் கோ வித் இட். அதர்வைஸ் ஐ வில் நாட் கோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட்ல பெரிய கேப் டவுன் இங்க எடுத்துருச்சு. கேப் டவுன் எடுத்துருச்சுன்னா நல்லா பாருங்க. மார்க்கெட்ல ஒரு பெரிய கேப் டவுன் எடுத்து இந்த ரேஞ்சில எங்கேயாவது எடுத்ததுன்னா, மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. திரும்ப மார்க்கெட் உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் எல்லாம் வரும். 755, 878, ஓகே. ஈவன் 996 கூட திரும்ப அந்த டார்கெட்ஸ் வந்துரும். ஓகே. ரைட்? இது வந்து எப்போ கேப் டவுன் எடுத்ததுன்னா பை மிஸ்டேக்கா. ஓகே. ஸோ சினாரியோ 1 இது. ஸோ சினாரியோ 2 இது. ஸோ சினாரியோ 3 ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிட்டும் இது வர வாய்ப்பு இருக்கு. இது 3. ஓகே. ஸோ சினாரியோ 4 ஸ்ட்ரெய்ட்டாவே இது வந்து கேப் டவுன் எடுத்து மார்க்கெட்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கும். வாய்ப்பு இருக்கு. அண்ட் லாஸ்ட் சினாரியோ நம்பர் 5 நல்லா பாருங்க. இதுக்கு கீழ அதாவது டவுன் சைட் பாக்ஸ். டவுன் சைட் பாக்ஸ் எதுன்னு எழுதிக்கோங்க. ஸோ டவுன் சைட் பாக்ஸோட ஜோன் பாருங்க. திஸ் இஸ் 52, 542 and 52, 487. ஸோ இது நோ ட்ரேட் ஜோன். என்டிஆர் ஜோன். ஸோ என்டி ராமாராவ் கிடையாது. என்டிஆர் ஜோன். ஓகே. ஸோ இந்த ஜோனுக்குள்ள போச்சுன்னா மார்க்கெட்ல ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னா கூட உங்களுக்கு மார்க்கெட்ல அடுத்த டார்கெட் ஆனது 52,368 வரும். என்ன வரும்? 52,368. கிளியர்? ஸோ யாருமே நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களோட சைக்காலஜி தான் மெயின் இஷ்யூஸ். ஸோ உங்க சைக்காலஜி நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே மார்க்கெட்ல ஈஸியா நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி மார்க்கெட் மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கிளாஸஸ் இருக்கு. நீங்க படிச்சா மட்டும் தான் நீங்க எவ்வளோ லாட் வேணா நான் இது எனக்கு ஒரு ஜஸ்ட் பதில் சொல்லுங்க. நீங்க 10 லாட் எடுக்குறீங்க. ஸ்டாப் லாஸ் குடுப்பீங்க. கொஞ்சம் யோசிங்க சார். ஸ்டாப் லாஸ் குடுப்பீங்க மார்க்கெட்டுக்கு. எவ்வளோ குடுப்பீங்க? 10 லாட்டுக்கா? ஒரு லாட்டுக்கு ரூ. 500 குடுத்தாலும் எவ்வளோ ஆச்சு? சும்மா 10 லாட் சொல்லுங்க. ரூ. 5,000 குடுக்குறீங்க. ஓகே. ரூ. 5,000 ரூ. 500 நீங்க முடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ரூ. 500 போகுதுனாலே 10 லாட் போனாலே ரூ. 5,000 தானே போகுது. பிரச்சனை இல்லன்னு உட்காந்துருப்பீங்க. அது உங்களுக்கு ரூ. 10,000 ரூ. 15,000 கூட போயிரும். ஸோ இவ்வளோ ரூபீஸ் மார்க்கெட்டுக்கு சும்மாவே ஃப்ரீயா குடுக்குறீங்க. படிக்காம. ஃப்ரீயா நீங்க குடுக்குறீங்க. அதுக்கு பதிலா நீங்க லேர்ன் பண்ணிட்டு ஏன் நீங்க ட்ரேட் பண்ண மாட்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இது கேம்பிளிங் மாரி பார்த்தா எப்படி? இதெல்லாம் ஜஸ்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் சம் தியரிஸ், சம் ஃபேக்ட்ஸ், சம் சைக்காலஜிஸ் எல்லாமே இதில அடங்கியிருக்கு. ஸோ இந்த சைக்காலஜி உங்களுக்கு கிளியர் கட்டா, அப்டேட்டா இருந்தா மட்டுமே தான் உங்களால இதில ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லன்னா முடியாது. கிளியர் கட்டா சொல்றேன். பேப்பர்ல எழுதி வச்சுட்டு, அதுக்கு ஏத்தா மாரி நீங்க பக்கத்துல வச்சு ட்ரேட் பண்ணா மட்டும் தான் உங்களால ட்ரேட பண்ண முடியும். இல்லன்னா பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் 368 பாருங்க. இந்த சினாரியோ வந்து 368 கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கூட, கீழ இன்னும் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு அடுத்த டார்கெட் ஆனது எது வரும் பாருங்க. ஸோ அடுத்த டார்கெட் இட் இஸ் 740, 51,740 இங்க பாருங்க. 51,740, 51,740 இவ்வளோ தூரம் உங்களுக்கு டவுன் சைட்ல இருக்குது. ரைட்? அது இப்போ வருமா? நாளைக்கு வருமான்னு தெரியாது. ஆனா மார்க்கெட்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும்.
நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். மார்க்கெட்ல திடீர்னு ஜம்ப் ஆகும், திடீர்னு கீழ வரும். இப்போ ஒரு 3, 4 டேஸ்க்கு அது கன்ஃபார்மா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட் வாலட் திடீர்னு கீழ வர மாரி போயிட்டு மேல போகும். திடீர்னு மேல போற மாரி போயிட்டு கீழ வரும். உங்களுக்கே புரியாது என்னன்ட்டு. ஆனா ஓவரால் மார்க்கெட் இஸ் இன் டவுன் சைட். அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் உங்கள எப்படி வேணா ஏமாத்தட்டும். நீங்க ஒரு கரெக்ட்டான ஒரு இதோட போனீங்கன்னா, யூ கேன் வெரி வெல் கிளியர் த மார்க்கெட்டோட மூவ்ஸ். ஓகே. ஏன் நான் சொல்றேன்னா, மார்க்கெட்ல டக்குன்னு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுச்சுன்னா, அந்த பக்கம் போயிருங்க. டக்குன்னு டைரக்ஷன் இந்த பக்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த பக்கம் போயிருங்க. பிகாஸ் யூ ஆர் இன்ட்ராடே ட்ரேடர், நாட் a பொசிஷனல். இல்ல நான் நெய்தர் a swing trade. ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஓகே. வாங்க நம்மளோட நிஃப்டி அனாலிசிஸ் என்னன்றத நம்ம பார்க்கலாம். உங்க முன்னாடி இருக்க நிஃப்டியோட சார்ட் சேம் டு சேம் நம்மளோட பாக்ஸ் நிஃப்டியோட பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க. நிஃப்டியோட பாக்ஸ் ஜோன் இது. இட் இஸ் 23,993, 23,993 and 23,945. 23,993லேருந்து 945 சாரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெண்டுத்துலேயும் ஒரு கேப் அப், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே. மார்க்கெட் போயிட்டு கேப் அப் எடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர சான்ஸ் இருக்குது. இது சினாரியோ நம்பர் 1. அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது இங்கே 23,893 சாரி 23,893. செகண்ட் டார்கெட் 23,870. ஓகே. இந்த ரெண்டு டார்கெட்டும் வந்துடும். ரைட். இந்த ரெண்டு டார்கெட் வரும். திரும்ப மார்க்கெட் ஜம்ப் ஆகி எப்போ இதை உடையுதோ, நல்லா பாருங்க, இதை உடைச்சதுன்னா 23,757 வந்துடும். திரும்ப சொல்கிறேன், 23,757 அது வரைக்கும் இது வராது. ரைட். இது திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 டைரெக்டாக கேப் அப் ஆகுது, இது மேலே சஸ்டெயின் ஆகுது, போச்சுன்னா உங்களுக்கு 24,065, 24,065 டார்கெட். நான் போக மாட்டேன். இது உங்கள் இஷ்டம். நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க. ஏன்னா நீங்கள் தான் எப்போவுமே படிக்காமலே ரிஸ்க் எடுக்கிற ஆளுங்க. ஓகே. நீங்கள் ரிஸ்க் எடுங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். அப்படி எடுக்கிறவங்க இருந்துச்சுன்னா 24,065 எனக்கு சேஃபாக ட்ரேட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ நீட் அ டார்கெட், சேஃப் டார்கெட், ஸ்மூத் டார்கெட். அதை பற்றி தான் நம்ம கோர்ஸ்லேயும் படிப்போம். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கோர்ஸ். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் மூமெண்ட்டில் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. பிகாஸ் ஒரே விஷயம்தான், இது என்னோட லாஸ்ட் கோர்ஸ் இன் ஆன்லைன். தட்ஸ் இட். உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்லிட்டேன், செகண்ட் சினாரியும் சொல்லிட்டேன், வித் டார்கெட்டும் சொல்லிட்டேன். தேர்ட் சினாரியோ மார்க்கெட் சப்போஸ் பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு இந்த இடம் வரைக்கும். ஓகேவா. நல்லா பாருங்கள், நம்மளோட கீழே இருக்க நோ ட்ரேட் ஜோன், ட்ரேடே எடுக்கக்கூடாத ஜோன் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இதுதான் 23, நல்லா பாருங்கள், 23,751. ஓகே. 23,723, 23,723. இது ரெண்டுமே நோ ட்ரேட் ஜோன், என்டிஆர் ஜோன், நோ ட்ரேடு. அதனால தான் என்டிஆர் போடுறேன். நோ ட்ரேட் ஜோன். இந்த ஜோனில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. பெருசாக கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சமாக ஆடிக்கிட்டே மேலே போச்சுன்னா உங்களுக்கு 868 வரும். சம்டைம் மார்க்கெட் இதுக்குள்ளேயே நாளைக்கு கேப் டவுன் எடுத்துனா முடிஞ்சிடும். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மோர் ஓவர் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் கூட. கேப் அப் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்கள், கேப் அப் எடுத்துச்சுன்னா இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் போகுமே தவிர, இல்லைனா இது வரைக்கும் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கிடும். நிறைய சான்சஸ் இருக்குது நிஃப்டி நாளைக்கு கீழே இறங்குறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் ஆல் டைம் ஹை, மோர் ஓவர் எக்ஸ்பைரியும் கூட. சான்சஸ் ஆர் தேர். இதுதான் ஆகும்னு நான் சொல்லலை. பிகாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, சார் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்றீங்க. நோ, இதுக்கு பின்னாடி ஒரு ரீசனும் இருக்குது. நீங்கள் நம்மளோட லெவல்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணுங்கள், சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்ட்டு. பிரேக் அவுட் கொடுத்தனா எடுங்க, நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். மார்க்கெட்டில் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் எங்கேயா ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் மேலே உடைக்க ட்ரை பண்ணுது, இல்லை கீழே உடைக்க ட்ரை பண்ணுதுன்னா நல்லா பாருங்கள், ட்ராப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் அப்படியே போச்சுன்னா கூட இங்கே போகும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், திரும்ப வந்துட்டு திரும்ப இப்படி வரும். இல்லாட்டி இந்த இடத்துல இது கீழே எங்கேயா கேப் டவுன் ஆகிட்டு திரும்ப போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது. சேஃபாக இருங்க. மார்க்கெட் திரும்ப சொல்கிறேன், ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆஸ் பர் ஆஃப் என்னோட தியரி படி, என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இட்ஸ் ஒர்த். அதுக்கு ஒரு இதே கிடையாது. இவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விலை உயர்ந்த பொருள் மாதிரி தான் அது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது, எக்ஸ்பைரி டைம் நான் எடுக்க மாட்டேன் கால் சைடு.
நான் கால் செட் போக மாட்டேன். கூப்பிடும் மார்க்கெட் வா வா சரசுக்கு ராரா சரசுக்கு ராரான்னு கூப்பிடும் போகக்கூடாது. ஓகே. நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா நீ அங்கே இரு அவ்வளோதான். எனக்கு எங்கே எப்போ நீ இங்கே வரையோ நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும் தான் உண்டு. ஓகே. ஸோ ட்ராப்ஸ் நிறைய இருக்கும் போயிட்டீங்க. ஸோ நான் சொல்லிட்டேன் சிஇ போகணும்னா உங்களுக்கு யோசிச்சிங்கன்னா கூட இங்கே மட்டும் போங்க. இதுக்கு மேலே சஸ்டைனாக போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அதே மாதிரி புட் எடுக்கணும்னா நான் திரும்ப சொல்கிறேன், புட் சைட் மார்க்கெட் நாளைக்கு பெரிய கேப் டவுன் கொடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி எதுக்கு இப்போ இந்த இதில் கீழே வருதோ எதுக்கு 23,668 எப்போ மார்க்கெட் கீழே வருதோ அப்போ தான் நீங்கள் புட்டை பற்றி திங்க் பண்ணணும். என்ன பண்ணணும்? புட் சைட் திங்க் பண்ணணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா புட்டு வந்துடும். ஸோ புட்டு வந்து 23,560. ஓகே. ஸோ இப்போதைக்கு 23,560 நான் டவுன் சைடில் கொடுக்குறேன். ஸோ சினாரியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ, செகண்டு சொன்னது இந்த சினாரியோ, தேர்டு வந்து இந்த சினாரியோ. ஓகே. ஃபோர்த்து ஃப்ளாட்டாக இருக்கா? ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மேலே போய் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரும். ஸோ இது ஃபோர்த்து சினாரியோ. ஃபிஃப்த்து சினாரியோ இந்த சினாரியோ. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எல்லா விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் மினிமம் ஒரு 50 to 60 கமெண்ட்ஸ் வேணும். நீங்கள் கமெண்ட் பண்ணலை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சிம்பிள். தேவையில்லையே. கஷ்டப்பட்டு இங்கே கத்திட்டு இருக்கேன் சார். உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட சாரி உடம்பு சரியில்லாத நேரத்தை கூட என்னோட த்ராட் இது கண்டுக்காமல் நான் உங்களுக்கு கத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க லெவல்ஸ், அந்த லெவல்ஸில் நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணுறீங்க, கற்றுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அது கொஞ்சம் நல்லா இல்லை. தட்ஸ் நாட் வர்த்தி. ஓகே. ஸோ வெட்டியே கட்டுத்துறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஏன்ப்பா யாருமே கேட்கவே ரெடியாக இல்லை. ஓகே. ரிப்ளை எதுவும் கொடுக்க ரெடியாக இல்லை. ஸோ தயவு செஞ்சு ரிப்ளை கொடுங்க. ஐ ரிக்வஸ்ட் யூ. ஓகே. ஸோ யாரெல்லாம் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமோ ஆல்ரெடி நான் வந்து லிங்க்கு நம்ம கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டெஃபினட்டாக இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் நம்ம கோர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திரும்ப சொல்லிட்டேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஓகே. ஸோ லிமிட்டட் சீட்ஸ், 10 days. இந்த 10 daysல எவ்வளோ கற்றுக்க போகிறோன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களை ஜீரோலேருந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னா இருக்கலாம், 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம். ஆனால் நான் சொல்கிற விஷயம் 0 to hero இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் வந்து இருக்கலாம். பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட் ஏஜ்டு, தே ஆர் 57 years ஃபீமேல், அதே மாதிரி 63 years மேல். இவங்க எல்லாம் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க டெய்லி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. நீங்கள் நம்புவீங்களா? டெய்லி மேக்கிங். சச் அ வண்டர்ஃபுல் திங். திரும்பவும் சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ஓகே. ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன் நான் அந்த கோர்ஸை பற்றி. ஓகே. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு 9th ஆகஸ்ட்லேருந்து இருக்கும் 18th ஆகஸ்ட் வரைக்கும். இட்ஸ் கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக் கோர்ஸ். இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சேவிங்ஸை சேவ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஓகேவா? ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லைஃப் லாங். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 லட்சம் 10 லட்சம் கேபிட்டலாக இருந்தாலும் தண்ணி மாதிரி போகிறதுக்கு டைம் எடுக்காது. முதலே சொல்லிட்டேன், தண்ணி மாதிரி போகிறதுக்கு டைம் எடுக்காது. நீங்கள் 30,000 யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 3 லட்ச ரூபா போகும். ஸோ ஐ எம் நாட், அவ்வளோதான் என்னோட நான் சொல்லலை, மார்க்கெட் சொல்லுது. மார்க்கெட்டில் செபியை சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் 10 9 ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஆர் லூசிங் தர் கேபிட்டல். ஓகே. ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணனா கோர்ஸ் படிக்கணுமா இல்லையான்னு யோசிக்கலாம். இல்லைனா என் லெவல்ஸ் கொடுக்குறேன். என்றைக்கு உங்கள் லெவல்ஸை கண்டினியூஸாக 2 நாள் 3 நாள் வந்து இது வருதோ, லாஸ் வருதோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஏன் லாஸ் வருதுன்னா உங்கள் சைக்காலஜி தான் ப்ராப்ளம், லெவல்ஸ் ப்ராப்ளம் இல்லை. நான் கால்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மைண்டில் டக்குன்னு புட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ புட்டு எடுத்துக்க மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துருப்பீங்க. நான் புட்டுன்னு சொல்லும்போது டக்குன்னு உங்கள் மைண்டில் கால்னு யோசிச்சிருக்கும், நீங்கள் காலை ட்ரேட் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் லாஸ் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் எல்லாமே இதில் சொல்லி தருவேன். ஸோ see you soon. ஸோ தேங்க்யூ, bye and happy trading. ஸோ ப்ளீஸ் comment and please like, subscribe and forward to all your friends. Thank you, bye.